Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்து வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து இடுப்பு வலி, கை கால் வலி, குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்கு அண்ட் பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் பச்சரிசி, அதே கப்பில் 3/4 கப் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்துலேயே பண்ணலாம், ஆனால் கருப்பு உளுந்தில் பண்ணும்போது அதனுடைய சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். உளுந்தில் புரோட்டீன்ஸ், கால்சியம், மேக்னீசியம், ஃபைபர் அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து நம்ம பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுலேயும் புரோட்டீன் அண்ட் அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒரு 3 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போது இந்த தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துருங்க. இப்போது மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு இதில் தண்ணி ஊற்றி தோசை மாவை விட நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அடுத்ததாக இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்ல வாய் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே ஊற்றிட்டே இருங்க. மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும். இது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக வயதுக்கு வந்த பெண்கள், கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 2 நாளாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கேர்ள்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா தான் அவங்களுடைய இடுப்பெலும்பு வந்து விரிவடைய ஆரம்பிக்கும். அந்த டைமில் களி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய எலும்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் கருப்பு உளுந்து வந்து கசக்கும்னு சொல்லிட்டு வெள்ளை உளுந்தில் பண்ணுவாங்க. ஆனால் எந்த ஒரு கசப்பு டேஸ்ட்டுமே இருக்காது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை கொஞ்ச நேரம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னுமே கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து பேக் பெயினுக்கு ஒரு நல்ல மருந்துனே சொல்லலாம். தொடர்ந்து வாரத்தில் 2 நாள் 1 மந்த் வரைக்கும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். களி இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா கிளறும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது களி நல்லா வெந்துருச்சு. 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். களி செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்டு நிறைய பேர் செஞ்சு சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். அண்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். இப்போது உங்களுக்கு பிளேட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். நம்ம சேனல் வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். பாரம்பரிய முறைப்படி களி கூட கருப்பட்டி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருப்பட்டி கிடைக்கலைன்னா வெல்லம் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லெண்ணெயும் கருப்பட்டியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.